إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரினும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, ஹதீஸ் மறுப்பும் இறை நிராகரிப்பே என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஹதீஸ்களை பொறுத்தவரை அல் குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக நபிமொழிகள் விளங்குகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் மற்றும் அவர்களுடைய வர்ணனை, இதைத்தான் நாம் ஹதீஸ்கள் என்று சொல்கின்றோம். ஹதீஸ் என்றால் மொழியில் செய்தி என்று பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அல்லது அவர்கள் செய்து காட்டிய அல்லது அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது அதற்கு அவர்கள் அங்கீகாரம் வழங்கி இருந்தால், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம், அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய பாவனைகள், இது பற்றி வரக்கூடிய செய்திகள், இவை அனைத்தும் ஹதீஸ்கள் தான், நபிமொழிகள். இந்த ஹதீஸ்களை நிராகரிப்பது இறை நிராகரிப்பு. இறை நிராகரிப்பு என்றால் குஃப்ர். நாம் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அதை நிராகரிக்கக்கூடியவர் என்றால் அவரை நாம் காஃபிர் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த செயலுக்கு பேர் குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளையும் நிராகரிக்கக்கூடிய இந்த செயலுக்கு அரபு மொழியில் குஃப்ர் என்று சொல்லப்படுகின்றது. நபிமொழிகளை நிராகரிப்பது ஒரு குஃப்ரான செயல். நிராகரிப்பு அது ஈமானை பறித்துவிடும். குஃப்ர் என்றால் ஈமானுக்கு எதிரான வார்த்தை. குஃப்ர் என்றால் நிராகரித்தல். நிராகரிப்பதற்கு எதிரான சொல் என்ன? ஈமான். அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் ஈமான், முஃமின் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. நாம் அனைவரும் மூமின்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் மூமின்களை புகழ்ந்து சொல்கின்றான். ஈமான் உள்ளவர்களுக்கே வெற்றி என்று கூறுகின்றான். ஈமான் தான் ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய, ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அந்த ஈமான் என்றால் நம்புதல் என்று பொருள். முஃமின் என்றால் நம்பிக்கையாளன் என்று பொருள். இஸ்லாமிய மார்க்கத்தின் அடித்தளமே நம்புதல் தான், நம்பிக்கை கொள்வதுதான். அந்த வார்த்தைக்கு அப்படியே நேர் எதிரான சொல்லுதான் குஃப்ர், நிராகரித்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நம்பியவர்கள் மூமின்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்ல என்று நிராகரித்தவர்கள் காஃபிர்கள், குஃபார்கள்.
நிராகரிப்பாளர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின்கள். அவன் ஒருவனை மட்டும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற இந்த கலிமாவை நிராகரித்தவர்கள் காஃபிர்கள். அதே போன்று ஈமானுடைய அடிப்படைகள் மலக்குமார்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், இறை தூதர்களை நம்புதல், விதி நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்ற விதியை நம்புதல், மறுமை வாழ்க்கையை நம்புதல், மறுமையில சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு என்று மறுமை நம்புதல். இந்த அடிப்படைகள் எல்லாமே ஈமான் தான். இது எல்லாமே ஈமான். இந்த விஷயங்களை யாராவது நிராகரித்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? குஃப்ர்னு சொல்லுவோம். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துகளும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். இது நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை. ஒரு மூமினுடைய நம்பிக்கை இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி நம்பினால்தான் அவன் மூமின். குர்ஆனுடைய வசனங்களில் ஏதாவது ஒன்றை இது குர்ஆன் அல்ல, மற்றவற்றை ஒருவர் நம்புகிறார், ஆனால் அல் குர்ஆனில் ஏதாவது ஒரு அத்தியாயத்தை அல்லது ஒரே ஒரு வசனத்தை அவர் மறுத்தால் கூட அவர் நம்பிக்கையாளருடைய பட்டியலில் வரமாட்டார், ஈமான் என்ற வட்டத்திற்குள் வரமாட்டார். அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். ஈமான் இல்லாத ஒரு நிலைக்கு அவர் போய்விடுவார். ஏனென்றால் அவர் மறுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையை மறுத்தாலும் அவர் நிராகரிப்பாளராகி விடுவார். இதை நம்ம புரிஞ்சு நம்ம குர்ஆனை நம்ம ஏற்றிருக்கிறோம். ஆனால் குர்ஆனில் யாராவது இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தால் அது குஃப்ர், அதை செய்தவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள், அவர்கள் நிராகரித்து விடுவார்கள், அவர்கள் காஃபிர்கள் என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம். ஆனால் குர்ஆனுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய இரண்டாவது அடிப்படையாக இஸ்லாமிய மார்க்கத்தில் திகழக்கூடிய நபிமொழிகளை பொய்யான காரணங்களை கூறி நிராகரிக்கக்கூடிய கலாச்சாரம் வழக்கம் இன்றைக்கு உருவாகி வருகின்றது. இது தௌஹீத் என்ற பெயரிலும், இஸ்லாம் என்ற பெயரிலும், ஈமான் என்ற பெயரிலும், குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரிலேயே இந்த குஃப்ரான காரியம் சரிகாணப்படுகிறது. மக்களுக்கு இதுதான் நேர்வழி என்று போதிக்கப்படுகிறது. ஒரு குஃப்ரான செயல் மார்க்கத்தின் பெயரால் அது நல்ல விஷயம் என்று போதிக்கப்படுகின்றது. இது குறித்து ஒரு தெளிவு நமக்கு மிக முக்கியம். நபிமொழிகளை மறுக்கக்கூடிய கலாச்சாரம், பலவீனமான செய்திகளை மறுப்பதை பற்றி நாம் பேசவில்லை. ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் நம்பகமானவர் அல்ல, அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக இருக்கின்றது, அல்லது அவர் பொய்யராக இருக்கின்றார், அல்லது அறிவிப்பாளர் தொடரில் இந்த நபர் விடுபட்டிருக்கிறார், விடுபட்ட நபர் யார் என்று தெரியவில்லை, எங்கேயோ இருட்டைத்தான் முறிவு இருக்கின்றது, இது மாதிரியான ஏற்கத்தக்க காரணங்களை சொல்லி இந்த நபிமொழியில் எங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை, எனவே இதை நாங்கள் நம்பகமான செய்தியாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆதாரபூர்வமான செய்தி அல்ல என்று சொன்னால் அவ்வாறு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா ஹதீஸ்களில் சஹீ லைஃப் என்று ரெண்டு இருக்கு. குர்ஆன்ல அப்படி இல்லை. சஹீஹான ஆயத்துகள் லைஃபான ஆயத்துகள்னு ரெண்டு கிடையாது, எல்லாமே சஹீஹ் தான். ஆனா நபிமொழிகள்ல சஹீஹான ஹதீஸ்கள் லைஃபான ஹதீஸ்கள் இருக்கு. லைஃபான ஹதீஸ்களை இந்த மாதிரியான ஏற்கத்தக்க சரியான ஆதாரங்களை முன் வச்சு அது பலவீனமான செய்தி என்பதை கூறி நிராகரித்தால் அது குஃப்ர் கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு தௌஹீதை போதிக்கக்கூடியவர்கள் ஷிர்கை நாங்கள் நிராகரிக்கிறோம், பிதஅத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நமக்கு இந்த விஷயத்துல எல்லாம் அவங்க நெருக்கமா தான் இருக்கிறாங்க. நம்மளும் தர்காவுக்கு போக மாட்டோம், கபர் வழிபாடு செய்ய மாட்டோம், இறந்தவர்களை அழைச்சு பிரார்த்தனை செய்ய மாட்டோம், ஷிர்கான காரியங்கள் சமூகத்துல என்னென்னலாம் ஷிர்க் இருக்கும் எல்லா காரியங்களை விட்டு நாம விலகி இருக்கிறோம், அவங்களும் விலகி இருப்பாங்க. இதை எதிர்த்து நாமும் பிரச்சாரம் பண்ணுவோம், அவங்களும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹத்தம் ஃபாத்திஹா என்று சமூகத்திலே
ஹதீஸில் இல்லாத புதுமைகள், விதாத்துகள், அதை அவர்கள் விமர்சனம் செய்வார்கள், கண்டிப்பார்கள். அதுபோன்று நாமும் அதை எதிர்ப்போம். அப்ப விதாத்துகளை எதிர்க்கிற விஷயத்திலையும், ஷிர்கை எதிர்க்கிற விஷயத்திலையும், தௌஹீதை கடைபிடிக்கிற விஷயத்திலையும் நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம். ஆனா ஒன்னா இருந்த இந்த மக்களுக்கு மத்தியில் எதுல பிளவு, மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, ஷிர்கை புரியாத மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சர்ச்சை இல்லை. ஏதோ அவங்க ஷிர்கை விளங்கி இருக்கிறாங்க, மற்றவங்க ஷிர்க் விளங்காதவங்க, அதனால வேறுபடுறாங்கிறதெல்லாம் கிடையாது. தௌஹீது சிந்தனை இருக்கக்கூடிய, ஷிர்கிலிருந்து விலகி இருக்கக்கூடிய, விதத்துகள் செய்யக்கூடாது என்ற சரியான கொள்கையில் இருக்கக்கூடிய, குர்ஆன் ஹதீஸை கடைபிடிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய, ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயே இந்த ஒரு விஷயத்தினால் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுகிறது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க சில நபிமொழிகளை, ஆதாரபூர்வமான நபிமொழிகளை மறுத்துட்டு அதை நம்பக்கூடிய நம்ம மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பொய்யான குற்றச்சாட்டு. இந்த ஹதீஸை நம்பக்கூடியவங்க எல்லாம் முஷ்ரிக்குகள், இணை வைக்கிறார்கள், அவங்க சூனியத்தை நம்புறாங்க, கண்ணேற நம்புறாங்க, அதனால இந்த ஹதீஸை நம்பக்கூடியவங்க எல்லாம் வழிகேடர்கள், அவர்கள் பின்னாடி இருந்து தொழுவக்கூடாது பத்துவா கொடுக்குறாங்க, அவங்களுடைய பள்ளிவாசல்களுக்கு போகக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்ப நாம என்ன செய்யறோம், இல்ல நீங்க தான் அநியாயமாக ஹதீஸ்களை மறுத்துட்டு எங்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டை சுமத்துகிறீர்கள், நாங்கள் முஸ்லிம் இல்லை என்று, முஷ்ரிக்குகள் என்று எங்கள் மீது பொய்யான அவதூறை சுமத்துகிறீர்கள். ஆனா நீங்க தான் ஆதாரபூர்வமான நபிமொழியை நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்றோம். இந்த விஷயத்துல நம்ம அல்லாஹ்வை முன்னிறுத்தி, அல்லாஹ்வை பயந்து, ஈமான் நம்ம இடத்துல இருக்கணும், நமக்கு மத்தியில தேவையில்லாத குழப்பத்தை சைத்தான் உண்டு பண்ணிவிடக் கூடாது. இயக்கம் என்பதெல்லாம் மனிதன் உருவாக்கியது, அல்லாஹ் உருவாக்கியது கிடையாது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அது நமக்கு மறுமையில எந்த வகையிலும் உதவாது. ஈமானும் இஸ்லாமும் அகீதா கொள்கையும் தான் நமக்கு மறுமையில் பாதுகாப்பாக இருக்கும். அப்ப இதை உணர்ந்து நம்ம ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை நாம் செய்து விட்டால் அல்லாஹ்விடத்துல போய் நம்ம என்ன பதில் சொல்ல வேண்டியது? அல்லாஹ் நீ மூமின் இல்லை என்று சொன்னாயா? ஒரு முஸ்லிமை முஷ்ரிக் என்று நீ அழைத்தாயா? அவன் பின்னாடி இருந்து தொழுவக்கூடாது என்று சொன்னாயா? அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, அது பள்ளியே அல்ல என்று நீ ஃபத்வா கொடுத்தாயா என்று அல்லாஹ் மறுமையில கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இதை நம்ம யோசிச்சு பாருங்க. இது தப்பான ஒரு கருத்து. தவறுக்கு மேல் தவறு செய்கிறார்கள் அந்த சகோதரர்கள். ஹதீஸ்களை, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை அவங்க நிராகரிக்கிறாங்க. சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனாலதான் இதை பற்றி நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நபிமொழிகளை மறுக்கிறாங்க. என்ன நபிமொழி? ஆதாரபூர்வமான சகியான நபிமொழி மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்கன்னா, ஹதீஸ்களை, லைஃபான ஹதீஸ்களை மறுப்பதற்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த முறையை பேணி அவர்கள் மறுக்கவில்லை. வழிகேடர்களும் மனோ இச்சையை கொண்டவர்களும் என்ன காரணங்களை சொல்லி நபிமொழிகளை மறுப்பார்களோ, உறுதி செய்யப்பட்ட நபிமொழிகளை மறுப்பார்களோ, அதே பாணியில் அவர்கள் நபிமொழிகளை மறுக்கின்றார்கள். புகாரியில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. அதை அறிவித்தவர்கள் பல சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள், பல நபித்தோழர்கள் வழியாக வந்திருக்கின்றது. யார் யார் அறிவித்திருக்கிறார்? அவர்கள் எல்லோரும் நம்பகமானவர்கள், சந்தேகப்பட முடியாத நபர்கள். அப்படிப்பட்ட அறிவிப்பாளர் தொடர்ல முறிவில்லாத உச்சகட்ட நம்பகத்தன்மையில் இருக்கக்கூடிய ஹதீஸ்களையே இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்றாங்க. இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்றாங்க. அந்த சார யாரு இட்டுக்கட்டினான்னு கேட்டா அது தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியாது? ஹதீஸ் அறிவிச்சவங்க யாருங்கிற விவரம் இருக்குது இல்ல. அறிவிச்சவங்க யாருங்கிற விவரம் இல்லாம, அறிவிப்பாளர் தொடர் இல்லாம செய்தி மட்டும் வந்திருந்தா நீங்க இப்படி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அறிவிச்சவங்க யாரும் தெரியல, வெறும் செய்தி மட்டும்தான் இருக்கு, அதனால யாரும் தெரியல, இட்டுக்கட்டினது யாரும் தெரியலன்னா அதுல நியாயம் இருக்கு. அங்க அறிவிப்பாளர் தொடர போட்டுட்டு தான் செய்தியை சொல்றாங்க.
புகார்லையும் முஸ்லீம்லையும் எல்லா இமாம்களும் ஒரு ஹதீஸ்னா அது எப்படி வந்திருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அதை கேட்டா, எந்த சஹாபி கேட்டாரோ அந்த சஹாபிட்ட இருந்து யாரு கேட்டா, அவர்கிட்ட இருந்து யாரு கேட்டா, எல்லாத்தையும் ஆதாரத்தோட சொல்லி அவங்களாம் எப்படி வாழ்ந்தவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்ககிட்ட என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, நிறைபாடுகள் என்னென்ன இருக்குது, எல்லாவற்றையும் விளக்கி அது சரியான செய்தி என்று பாதுகாத்து பிரிச்சு தரம் பிரிச்சு தனியா தொகுத்து கொடுத்து இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் யார் இட்டு கட்டினான்னு தெரியல அப்படின்னா, இது அறிவாளி சொல்லக்கூடிய வார்த்தையில ஒரு அறிவாளியோ ஒரு ஈமான் உள்ள ஒரு மூமினோ இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை முன்வைத்து ஹதீஸ்களை மறுக்க மாட்டார். செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்றால் இட்டுக்கட்டியவர் இருக்க வேண்டும். நீங்க எந்த ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொன்னாலும் பாருங்க, அது இட்டுக்கட்டப்பட்ட நபர் அடையாளம் காணப்படுவார். இப்ப நாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க சொல்ல மாட்டோம், அந்த ஆய்வுக்குள்ள நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். இந்த போக்கு எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்தும் சொன்னா, மொத்த ஹதீஸ்லையும் சந்தேகத்தை ஏற்படுத்தும். சந்தேகத்தை நான் ஏற்படுத்தல, நாமளும் ஏற்படுத்தல, அவங்க ஏற்படுத்துறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய எல்லா வழிகளையும் திறந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு நம்ம அதுல கேள்வி கேட்டா, எப்படி நீங்க சிறையினீங்களேன்னு கேள்வி கேட்டா நம்ம ஹதீஸ சந்தேகப்படுறோம்ங்கிறாங்க. நாங்களா ஹதீஸ சந்தேகப்படுறோம்? நீங்க என்ன சொல்றீங்க, இது புகார்ல இருந்தா இட்டுக்கட்டப்பட்ட செய்திங்கிறீங்க. இட்டுக்கட்டியது யாருன்னு கேட்கிறோம். ஆள் இருக்கிறாங்களே இந்த நபர்கள், இந்த 3 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டதாக புகாரியில் ஒரு நபிமொழி இருக்கிறது, ஆதாரபூர்வமான நபிமொழி. அதனுடைய விளக்கங்கள் விரிவாக பேசப்பட வேண்டியது. இப்ப நாம் என்ன கேட்கிறோம், அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள் யாருங்கிற விவரம் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட இருந்து உருவா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இரத்த பந்த உறவினர் உருவா, அவர் அறிவிக்கிறார். உருவாவிடமிருந்து அவருடைய மகன் ஹிஷாம் அறிவிக்கின்றார். இவங்களா யாரு? இட்டுக்கட்ட 3 பேர்ல யாராவது இட்டுக்கட்டினாங்களா? இந்த 3 பேர் நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், இமாம்களாக இருந்தவர்கள். இவர்கள் வழியாகத்தான் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. 1-2 நபிமொழி அல்ல, நிறைய நபிமொழிகளை அறிவித்த கல்வியாளர்கள். அப்ப இப்படிப்பட்டவர்கள் வழியாக வந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டது சொன்னா நீங்க என்ன சந்தேகத்தை ஏற்படுத்துறீங்க? இப்ப இது மாதிரி எத்தனை ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டிருக்கும். ஹதீஸ்களை வந்ததே எதுக்கு? பொய்யான செய்தி எது, சரியான செய்தி எதுன்னு தனித்தனியா பிரிச்சு பாக்குறதுக்கு தானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால யாரும் பொய்யா இட்டு கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். யார் உனக்கு சொன்னா? இந்த அறிவிப்பாளர் தொடரையே கேட்டாங்க. அறிவிப்பாளர் தொடர் வந்ததே எதுக்கு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால யாரும் இட்டு கட்டிடக்கூடாது. ஏன்னா ஆளை கேட்டா தெரிஞ்சு போயிரு. யார் உனக்கு இந்த செய்தியை சொன்னா? இவரா? ஆள் நல்லவர், இப்போ அவர் அறிவிக்கிற செய்தி சரியானது. இவரா? ஆள் சரியில்லையே, அந்த ஆளுடைய செய்தி எது? அதனாலதான் இட்டுக்கட்டக்கூடியவர் கெட்ட மனிதரா இருக்கிறாரு. அவர் எவ்வளவு அழகான செய்தியை சொன்னாலும் எதுக்குறோமா நம்ம? கருத்து நல்லா இருக்கு, நல்லா பயான் பண்றதுக்கு ரொம்ப மக்களுக்கு உள்ளத்தை டச் பண்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது, ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்க. ஆனா அறிவிச்சர் நல்லவர் கிடையாது, அவர் பெரும் பொய்யரா இருக்காரு, இட்டுக்கட்டக்கூடியவரா இருக்காரு. குரானுக்கு ஒத்ததா இருக்குன்னு சொல்லி அதை நம்ம எடுத்துக்கிறோமா? நம்ம எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்? கருத்து சரியா இருக்கு, குரானுக்கு ஒத்து இருக்கு. பல பேருக்கு இறைச்சத்தை கூட கூட்டுது, அந்த செய்திகள் சொல்லும்போது அழுகுறாங்க. அப்படியெல்லாம் இருக்குன்னு வைங்க, இருந்தா அந்த ஹதீஸை நம்ம ஏத்துக்கிறோமா? இல்ல, ஏத்துக்கிற மாட்டோம். அது பொய்ன்னு தான் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? அதை அறிவிச்சவர் யாரு? பொய்யரா இருக்கிறார். அது அறிவிப்பாளர் தொடர்கள் வைக்கப்பட்டதே பொய்யான செய்தியையும் சரியான செய்தியும் பிரிக்கிறதுக்காக. அந்த அறிவிப்பாளர் தொடரை வச்சு அதன் மூலம் பிரிச்சுட்டாங்க. சரியான செய்தி இது, பொய்யான செய்தி. அப்ப பிரிச்சதுக்கு அப்புறம், பாதுகாத்ததுக்கு அப்புறம், ஹதீஸ்களை பாதுகாத்து சேஃப்டி கொடுத்ததுக்கு அப்புறம் யார் இட்டுக்கட்டணும் தெரியல அப்படின்னா அறிவித்தவர்கள் யாருங்கிற விவரம் இருக்கு, தரம் பிரிச்சாச்சு, வடிகட்டி கொடுத்தாச்சு. இப்பயும் இந்த பகுத்து கொடுத்து பிரிச்சதுக்கு அப்புறமும் யார் இட்டுக்கட்டினான்னு தெரியல அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை என்ன கருத்தை தருதுன்னா, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படவில்லை அப்படிங்கிற கருத்தை கொடுக்குது. ஏன்னா இட்டுக்கட்டக்கூடியவங்க குரானுக்கு மாற்றமாக மட்டும் இட்டுக்கட்ட மாட்டாங்க, எப்படி வேணாலும் இட்டுக்கட்டுவாங்க. ஹதீஸ்களை படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால நிறைய பேர் இட்டுக்கட்டினாங்க.
அதுல குறிப்பாக இந்த மார்க்க உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அதாவது இந்த புஸ்ஸாஸ் சொல்லுவாங்க, சம்பவங்களை கதைகளை கூறக்கூடியவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய ஹதீஸ்களை இட்டு கட்டினாங்க. சில பேர் நன்மையை நாடி இல்லாத ஹதீஸை சொல்லிட்டு இப்படி சொன்னா மக்கள் அமல் பக்கம் விரைவாங்க. இப்ப தொழுகையுடைய சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரால இல்லாத ஹதீஸை இட்டு கட்டுறது, தொழுகையின் சிறப்பை பத்தி, நோன்புடைய சிறப்புகளை பத்தி இட்டுக்கட்டி ஹதீஸை சொல்லுவது, சூறாக்கள் ஒவ்வொரு சூறாவுடைய சிறப்புகளை பத்தி ஒரு ஆள் இட்டு கட்டினார். எல்லா ஹதீஸையும் இட்டு கட்டினார். எதுக்கு? மக்களை வழிகெடுக்கிறது அவருடைய நோக்கம். ஏன்பா இதெல்லாம் இட்டு கட்டணுங்கிறது அவரே சொன்னதுங்க. இதன் மூலம் மக்களை குரானின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நான் இட்டு கட்டினேன். இப்ப இது எனக்கு பாவம் வராது, நல்லதுதான் வரும்னு அவர் நினைச்சுக்கிட்டார். ஆனா அது பாவம் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால எந்த செய்தியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இட்டு கட்டக்கூடாது. அப்ப இப்படியெல்லாம் இட்டு கட்டினாங்க. நீங்க குரானுக்கு மாற்றமா இருக்கு, அதனால இது இட்டு கட்டப்பட்ட செய்தி, இட்டு கட்டினது யாரு எங்களுக்கு தெரியலன்னு சொன்னா, அப்ப புகாரில இருக்கக்கூடிய, முஸ்லிம்ல இருக்கக்கூடிய, ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கக்கூடிய மற்ற செய்திகள் எல்லாம் எப்படி நம்ம சரியான செய்தி நம்புறது? இந்த அறிவிப்பாளத்தோட எல்லாம் கரெக்டா இருந்து அது பொய்யான செய்தினா, அப்ப மற்ற செய்திகள் அறிவிப்பாளத்தோட கரெக்டா இருந்தாலும் அது எப்படி உண்மையா இருக்கும்? இதை கேட்டா செவிடலாத சங்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. கேட்கிற கேள்வி நியாயம் தானே? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அறிவிப்பாளத்தோட சரியா இருந்தும் சஹி என்று இமாம்கள் உத்தரவாதம் வழங்கியும் அந்த செய்தி பொய்யான செய்தி, இட்டுக்கட்டியவர் யாருன்னு தெரியால அப்படின்னு சொன்னா, மற்ற அறிவிப்பாளத்தோட சரியா இருக்கக்கூடிய மற்ற செய்திகள் எப்படி சரியான செய்தியா இருக்கும்? அதையும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா இருக்காதா? அதுல இட்டுக்கட்டவர் யாருன்னு தெரியாம நமக்கு போகாதா? என் குரானுடைய சிறப்புகள் சம்பந்தமா நீங்க நிறைய ஹதீஸ்கள் சொல்றீங்களே, அதெல்லாம் யாரும் இட்டுக்கட்டி இருக்க கூடாதா? அப்படிலாம் யோசிக்க கூடாதுன்னா அப்ப இப்படி யோசிக்கலாமா? நீ ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்கள்ல குரானுடைய சிறப்பு சம்பந்தமா நிறைய ஹதீஸ் சொல்றீங்க, ஹதீஸ் வகுப்பு நடத்துறீங்க, ஹதீஸ் வகுப்பு நீங்க நடத்துறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மொழிகள் சொல்லி நிறைய செய்திகளை சொல்றீங்களே, அந்த செய்திகள்லாம் நீங்க எந்த ஹதீஸை மறுத்தீங்களோ அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் தானே அதுலயே வர்றாங்க. அந்த செய்தியெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்க. ஏன் அது இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்க முடியாதா? ஏன் இருக்க முடியாது? உங்க வாதத்தின்படி, எங்க வாதத்தின்படி இருக்க முடியாது. அது சரியான செய்தி தான். இதையும் நாங்க நம்புவோம், அதையும் நாம நம்புவோம். எல்லாமே சரியான செய்தி நாங்க இருக்கிறோம். ஆனா நீங்க சரியான செய்தியை யாரை எவ்வளவு இட்டுக்கட்டிட்டான் அப்படின்னு குருட்டுத்தனமா, இது குருட்டுத்தனம் தானே. ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறவங்க ஆதாரத்தோட வைக்கணும் இல்லையா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறான், இஸ்லாம் என்ன சொல்லுது? குருட்டுத்தனமா குற்றச்சாட்டு வைக்கலாமா? விபச்சாரம் செஞ்சுட்டான் சொல்லலாமா? 4 சாட்சி வேணும். கொலை பண்ணிட்டான் சாட்சி வேணும். சும்மா ஒருத்தன் மேல கொலைகாரன்னு சொல்லக்கூடாது, இட்டுக்கட்டக்கூடாது. அப்ப சாதாரண ஒரு விஷயத்திலேயே குற்றச்சாட்டை வைக்கும் போது அதுக்குரிய ஆதாரங்களை சொல்லு என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்கள் உண்மையானது சரியானது என்று நம்பி ஆதாரத்தோட நம்பி வந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி பொய்யான செய்திங்கிற குற்றச்சாட்டை நீ வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. யார் பொய் சொன்னா? ஆதாரம் அது குரானுக்கு மாற்றமா இருக்கு. இந்த வேலையெல்லாம் வைக்க கூடாது. இது உங்களுடைய லாஜிக், குரானுக்கு மாற்றமும் கிடையாது. அப்ப அறிவித்தவர் யார்? அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிவித்தவர் யார் கேட்டா இந்த கேள்வி பதிலே சொல்ல மாட்டாங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம், இவங்க அநியாயமா இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. இப்ப இந்த ஹதீஸ் மறுப்பு இந்த ஒரு செய்தியில மட்டும் நம்மளை நிறுத்தாது, இது மொத்த ஹதீஸ்லயும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அந்த சாரார்களுக்கு பாத்தீங்கன்னா ஹதீஸ் மேல ஈமான்லாம் கிடையாது. ஆரம்பத்துல ஒரு காலத்துல இருந்துச்சு ஈமான். ஆனா என்னைக்கு இந்த நபிமொழிகளை எல்லாம் மறுக்கிறதுக்கு இறங்கினாங்களோ, இதை மறுக்கிறதுக்காக தீவிரம் காட்டினார்களோ, அதை நியாயப்படுத்துறதுக்காக உட்கார்ந்து யோசிச்சு எப்படியெல்லாம் நம்ம பதில் கொடுக்கலாம் என்று சொல்லி நபிமொழிகளுக்கு எதிராக சிந்தித்தார்களோ, அதோட ஹதீஸின் மீது அவர்கள் கொண்டிருந்த ஈமான் போய்விட்டது. இன்றைக்கு பலருடைய மனநிலை என்ன? ஹதீஸில் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பலர் ஹதீஸில் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அதை மேல்தட்டத்தில் உள்ள இருக்கக்கூடியவங்க தெளிவாக சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அங்க இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பாமரர் அவருடைய மனசுல என்ன, ஹதீஸ்கள்லாம் பாதுகாக்கப்படல, அது ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுல 3ஆம் நூற்றாண்டுல தானே தொகுக்கப்பட்டது, பாதுகாக்கப்படலையா? 3ஆம் நூற்றாண்டுல தொகுக்கதான் பட்டது.
அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் மறுப்புவாங்க, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்கு, குர்ஆன் மாதிரி பாதுகாக்கப்படல, குர்ஆன் மாதிரி பாதுகாக்கப்படல, குர்ஆன் மாதிரி பாதுகாக்கப்படலைங்கிறீங்க. சரி, வேற எப்படியாவது பாதுகாக்கப்பட்டிருக்கா? அதை பத்தியும் அறிவில்லை. குர்ஆன் மாதிரி பாதுகாக்கப்படலை, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஹதீஸ்களை மறுக்கின்றார்கள். இந்த சகோதரர்கள் ஒரு முறை இல்லாம என்ன செய்யறாங்க, அநியாயமா ஹதீஸ்களை மறுக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே மார்க்கத்துல வரம்பு மீறிய செயல்கள், நிராகரிப்பு செயல்கள், நம்மை குஃப்ருக்கு அழைத்துட்டு போகக்கூடிய பெரும்பாவங்கள். ஏன்னா சஹீஹான ஹதீஸை என்ன செய்யக்கூடாது, மறுக்கக்கூடாது. சஹீஹானது என்று உறுதி செய்யப்பட்ட செய்திகளை அதற்குரிய ஆதாரம் இல்லாமல் இவர்கள் மறுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு, நபிமொழிகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நபிமொழிகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் பாதுகாக்கப்படலைன்னா குர்ஆனும் பாதுகாக்கப்படலைங்கிற அர்த்தம் வந்துடும். ஒரு மனிதன் ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படவில்லை, குர்ஆன் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு என்று அவன் நம்புகிறான் என்றால், அவ்வாறு சொல்கிறான் என்றால், அவனுடைய அந்த கூற்றுல என்ன கருத்து வரும்னா குர்ஆனும் பாதுகாக்கப்படலைங்கிற அர்த்தம் வந்துடும். ஏன்னா குர்ஆனுடைய நிறைய விளக்கங்கள் எல்லாமே இங்கதான் இருக்கு, ஹதீஸ்ல தான் இருக்கு. குர்ஆன்ல தொழுவுங்கன்னு இருக்கு, எப்படி தொழுவணுங்கிறது எங்க இருக்கு? ஹதீஸ்ல இருக்கு. இப்ப ஹதீஸ் பாதுகாக்கப்படலைன்னு சொன்னா தொழுவுங்கள் என்ற குர்ஆனுடைய கட்டளை பாதுகாக்கப்படாமல் போய்விடும் இல்லையா? குர்ஆன் தொழுவுங்கன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். எப்படி தொழுவணும் அது பாதுகாக்கப்படலை. தொழுவுங்கிறது மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு, எப்படி தொழுக வேண்டும் என்பது பாதுகாக்கப்படல. அப்ப இது குர்ஆனை பாதுகாக்கிற லட்சணமா? இது குர்ஆன் இப்படி இப்படி பாதுகாக்கப்படுமா? இது குர்ஆனுடைய பாதுகாப்பா? இல்ல. ஜகாத் கொடுங்கன்னு இருக்கு, ஒவ்வொரு ஆட்டுல எவ்வளவு, மாட்டுல எவ்வளவு, தங்கத்துல எவ்வளவு, வெள்ளியில எவ்வளவு, இந்த விவரங்கள் எல்லாமே ஹதீஸ்ல தான் இருக்கு. ஹஜ் செய்யுன்னு குர்ஆன்ல இருக்கு, எப்படி செய்யணுங்கிற விளக்கம் குர்ஆன்ல இல்ல, என்னதான் இருக்கு? ஹதீஸ்ல தான் இருக்கு. இப்ப ஹதீஸ்கள் பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல உருவானால் அது கடைசி எங்க கொண்டு போய் நிப்பாட்டினா அப்ப குர்ஆனும் பாதுகாக்கப்படல. ஏன்னா குர்ஆன் தான் என்ன செய்கிறது, ஹஜ் செய்யணும்னு சொல்லுது. ஆனா அதுக்குரிய விளக்கத்தை குர்ஆன் சொல்லாமல், பாதுகாப்பான குர்ஆன் சொல்லாமல், பாதுகாக்கப்படாத ஹதீஸ்ல போய் படிச்சுக்கொண்டு சொல்லுது. அப்ப குர்ஆனே பாதுகாக்கப்படல இப்படிங்கிற ஒரு அர்த்தம் என்ன செய்யும், வரும். அதனால குர்ஆனுடைய பாதுகாப்பை யார் உறுதியா நம்புறாங்களோ அவங்க ஹதீஸுடைய பாதுகாப்பையும் உறுதியா நம்புவாங்க. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த உபதேசத்தை நாமே அருளினோம், நிச்சயமாக இதை நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் நிச்சயமா என்ன செய்வான், இதை பாதுகாப்பதாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இது ஒரு குஃப்ரான செயல். ஏன் குஃப்ருங்கிறோம்னா, ஒரு பாதுகாக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்தி எப்படி குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கும்? ஒரு சாதாரண ஒரு அறிவு இருக்கும். இவங்களுக்கு ஏன் சரியான ஹதீஸ்கள் எல்லாம் குர்ஆனுக்கு மாற்றம் சொல்லி நிராகரிக்கக்கூடிய மனம் வருதுன்னு சொன்னா, இவங்களுடைய அடி மனசுல ஹதீஸ்கள் இன்னும் சரியா பாதுகாக்கப்படலைங்கிற எண்ணம் இருக்கு. அதனாலதான் இமாம்கள் பாதுகாத்து கொடுத்த ஹதீஸ்கள் கூட அவர்களுக்கு பாதுகாப்பானதாக தெரியல. புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு, அதை அறிவித்தவர்கள்லாம் யாருங்கிற விவரம் இருக்கு. ஆனாலும் அவங்களுடைய மனசுல என்ன தோணுது, பாதுகாக்கப்படல. அதனால குர்ஆனுக்கு மாற்றம்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அதை நிராகரிக்கிறாங்க. ஆனா ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. பாதுகாக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம ஒரு யூகமா சொல்லல. குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டது? உள்ளங்கள் யாரின் மூலம்? கல்வியாளர்களின் மூலம், சஹாபாக்களின் மூலம் அவங்க உள்ளங்கள்ல பாதுகாத்து வச்சாங்க. குர்ஆன் தொகுக்கப்பட்டது பின்னாடி தான். யாருடைய காலத்துல? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல தொகுக்கப்பட்டு ஒரு வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை குர்ஆன் அனைத்து மக்களிடத்திலே என்ன செய்யல, போய் சேரல. அது தொகுக்கக்கூடிய பணிகள் ஆரம்பமானது. சிலர் தொகுத்து வைத்திருந்தார்கள், ஆனால் அனைத்து மக்களிடத்திலையும் ஒரு வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டதா என்றால் இல்லை.
அது எப்போதான் நடந்தது? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவனுடைய ஆட்சி காலத்துல நடந்துச்சு. அப்ப குரான் எப்படி பாதுகாக்கப்பட்டு வந்தது அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணுவாங்க, சஹாபாக்கள் இருந்து தாபீன்கள் மனப்பாடம் பண்ணுவாங்க. இப்படித்தான் ஒருவர் இன்னொருவரிடம் இருந்து அறிந்து கொண்டார்கள், கற்றுக்கொண்டார்கள். இப்படிதான் குரான் பாதுகாக்கப்பட்டது. அதே அடிப்படையில் தான் ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட்டது. அப்ப இந்த ஹதீஸ்களை நிராகரிப்பது அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நாங்க பலவீனமான ஹதீஸை தான் மறுக்கிறோம். சில வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை சொல்லி அதை நியாயப்படுத்தவும் செய்றாங்க. அவங்களே சொல்றாங்க, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லி நான் மறுத்தால் அது குஃபுர் தான். நாங்க என்ன சொல்றோம்? இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லைங்கிறோம். அப்ப இது எப்படி குஃபுர் ஆகும்? அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்கிறாங்க, ஆனாலும் இதை ஏத்துக்கிற கூடாதுன்னு நாங்க சொன்னா இது குஃபுர் தான், நிராகரிப்பு தான். நாங்க அப்படி சொல்லலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூற மாட்டார்கள், இப்படி பேசி இருக்க மாட்டார்கள், இது நபிகளாருடைய சொல் அல்ல என்று நாங்கள் சொல்லி மறுத்தால் இது எப்படி குஃபுர் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ஒரு மனிதன், இன்னைக்கு காதியானி சில பேர் அகல குர்ஆன் இருக்கிறான், இந்த மாதிரியான குழப்பம் உள்ளவன், அவன் என்ன சொல்றான், குர்ஆன்ல இந்த சூரா மட்டும் குர்ஆன் கிடையாதுங்கிறான். சொல்றானா இல்லையா? உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இப்படியும் சில பேர் இருக்கிறாங்களான்னு. ஆனா நான் அவங்ககிட்ட பேசி இருக்கிறேன், அப்படியே சில பேர் இருக்கிறான். அதே மாதிரி இந்த 19ங்கிற ஒரு நம்பரை வச்சு குர்ஆன் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சில நேரங்கள்ல அந்த நம்பர், அவங்க சொல்லக்கூடிய அந்த நம்பருக்குள்ள ஏதாவது ஒரு அத்தியாயம், ஒரு வசனம் பொருந்தலன்னு வைங்களேன், இது குர்ஆனே கிடையாதுன்றவான். இது குர்ஆன் கிடையாது. அப்ப உங்க வாதத்தின்படி பார்த்தா அவன் முஸ்லிம். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லி அவன் நிராகரிக்கலையே. அல்லாஹ்வுடைய வார்த்தை எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது மட்டும் அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லி தானே நிராகரிக்கிறான். நீங்க ஹதீஸ எந்த வார்த்தையை சொல்லி நிராகரிக்கிறீங்களோ அதே வார்த்தையை சொல்லித்தானே அவன் குர்ஆனை நிராகரிக்கிறான். அப்ப அவன் முஸ்லிமா, அவன் செய்யறது ஈமானா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? நிராகரிக்கிறவன் யாரும் ஏத்துக்கிட்டு நிராகரிப்பான்? யஹூதி கூட இப்படி நிராகரிக்க மாட்டான். யூதன் இருக்கானே, அவன் எல்லா நபிமார்களையும் நிராகரிச்சான். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று ஏற்றுக்கொண்டு நிராகரிச்சானா? அல்லாஹ் அவனை காஃபிர்ங்கிறான். யஹூதிய அல்லாஹ் காஃபிர்ங்கிறான். அவன் எப்படி நிராகரிச்சான்? ஆமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நான் ஏத்துக்கிற மாட்டேன். ஈசா அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நான் ஏத்துக்கிற மாட்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நான் ஏத்துக்கிற மாட்டேன். இப்படியா நிராகரிச்சான்? நீ ஹதீஸை எப்படி நிராகரிக்கிறீ? அப்படித்தான் யூத நிராகரிச்சான். என்ன நிராகரிச்சான்? இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை என்று சொல்லி நிராகரிச்சான். ஈசா அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை என்று சொல்லி நிராகரித்தான். இந்த வார்த்தைகளை சொன்னால் உங்களுடைய குஃபுர் ஆகாது, அது குஃபுர் அல்ல என்று நீங்கள் வாதிட முடியாது. என்ன பார்க்கணும்? அது உறுதி செய்யப்பட்ட செய்தியா இல்லையா? அதுதான் விஷயம். அது உறுதி செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தின்னு சொன்னா, நீங்க அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு சொன்னாலும் சரி, அல்லது நாங்க இதை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லி நிராகரிக்கல, வார்த்தை இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கிறோம் என்று நீங்க சொன்னாலும் சரி. குர்ஆனுக்கு மாற்றம் சொல்லி நிராகரிக்கிறீங்கல்ல. ஒரு முஸ்லிம், அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு மனிதன் குர்ஆனில் ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஆயத்துக்கு இது முரணாக இருக்குன்னு சொல்றான். குர்ஆன்லயே ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஆயத்துக்கு முரணாக இருக்கின்றது, எனவே இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த ஆயத்தை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றான். நீங்க என்ன சொல்லுவீங்க? முரண் இல்லைன்னு விளக்குவீங்க, அவ்வளவுதான். அவன் அதையும் மீறி உங்களுடைய விளக்கம் எல்லாம் என்னுடைய அறிவுக்கு படவில்லை, ஏற்புடையதாக எனக்கு தெரியவில்லை, அதனால 2 ஆயத்தும் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை, இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்க முடியும், அதனால ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை நிராகரிக்கிறேன், இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை என்று சொல்லி குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறதுன்னு சொல்லி குர்ஆன் வசனத்தை நிராகரித்தால் இவனுடைய நிலை என்ன? இது குஃப்ரா, இது ஈமானா? குஃப்ர் தானே. ஆனா அது அழகான வார்த்தையை சொல்றான். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல முரண்பாடு இருக்காது. நீங்க எடுத்து போடுற அத்தனை வசனத்தை அவன் எடுத்து போறான். ஹதீஸ்களை நிராகரிப்பதற்கு நீங்க எத்தனை வசனங்களை காட்டுறீங்களோ அத்தனை வசனங்களையும் அவன் மேற்கோள் காட்டி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல முரண்பாடு வராது, அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் முரண்பாட்டை கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி இருக்கும்போது இந்த ஆயத்துக்கு எப்படி மாற்றமா இருக்கும்? அப்ப 2ல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கணும். அப்படி பார்த்தா இந்த ஆயத்து தான் மற்ற வசனங்களுக்கு தான் ஒத்துமையா இருக்கு, இந்த ஆயத்து மற்ற வசனங்களுக்கு ஒத்துமையா இல்ல, அதனால இந்த ஆயத்து குர்ஆன்ல உள்ளது, அது குர்ஆன்ல இல்லாதது, யாரோ எவரோ எங்கேயோ ஏதோ பண்ணிட்டாங்க
நீங்க சொன்னீங்கல்ல ஹதீஸ்கள்ல யாரோ எவரோ இட்டு கட்டிட்டாங்க, அதுமே யாரோ எவரோ குரான்ல இல்லாத வசனத்தை சேர்த்துட்டாங்க. யாருப்பா சேர்த்தா அது தெரியாத, அதை பத்தி கேட்காத. யாருப்பா சேர்த்தான்னு கேட்டா அது எங்களுக்கு தெரியாது, அதை பத்தி கேட்காத. அப்ப மற்ற வசனங்கள்லாம் எப்படிப்பா உண்மையா இருக்கும்? அந்த ஆராய்ச்சிக்கு போகாத, நாங்க சொல்றதை நம்பிட்டு போ இப்படின்னு சொன்னா இது சரியான பதிலா? இதை சொல்லி குஃப்ரை நியாயப்படுத்த முடியுமா? இதை வேண்டாங்கிறோம். இவங்களுடைய இந்த நிராகரிப்புக்கு உதாரணமாக ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். என்னென்ன செய்தி? நிறைய ஹதீஸ்களை நிராகரிக்கிறாங்க. சமீபத்தில் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம். என்னன்னா, உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க ஒரு அன்சாரி பெண்மணி. அதாவது அனஸ் இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கல்ல, ஒரு சஹாபி. யார் அவரு? ஹாதிமுன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பணிவிடை செய்த சஹாபி யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு அன்சாரி தான். அவர்களுடைய சிற்றன்னை தான் யாரு? யாரு? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்திற்கு செல்வார்கள், அடிக்கடி செல்வார்கள், அவர்களுடைய வீட்டிலே உறங்குவார்கள். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு உணவு எடுத்து வைப்பார்கள், நபி அவர்கள் உண்ணுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அருகிலேயே படுப்பார்கள். இவர்கள் நபி அவர்களுக்கு பேன் பார்த்து விடுவார்கள். ஒரு தடவை இவ்வாறு பேன் பார்த்து விடும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், உம்மு ஹராமே, விரைவில் என் சமூகத்தில் ஒரு சாரார் கடற்பயணம் மேற்கொள்வார்கள், அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிற்காலத்துல கடற்பயணம் மேற்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் வளர்ச்சி அடையும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முன்னறிவிப்பா சொல்றாங்க. இதை கேட்ட உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதர்களே, அவர்கள் என்னையும் ஒருவராக ஆக்கி விடுங்கள் அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க துஆ செய்யறாங்க. அதே மாதிரி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா முஸ்லிம்கள் பிற்காலத்தில் செய்த அந்த கடற்பயணத்தில் கலந்து கொண்டு அதுல அவங்க ஷஹீதாக வீர மரணம் அடைந்தார்கள் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே ஒரே ஹதீஸ்ல தான் இருக்குது. இப்ப இந்த செய்தி அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இதனுடைய மைய கருத்து என்னன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது அன்பு வைத்திருந்தார்கள், ஒரு பாசம் வைத்திருந்தார்கள், ஒரு கருணை வைத்திருந்தார்கள். அவங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி செல்வார்கள், அவர்கள் உணவு கொடுப்பார்கள், நபி அவர்களுக்கு பேன் பார்த்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த செய்தியுடைய மைய கருத்து என்னன்னு சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அவங்க இதை பெருமையா சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்சாரிகளிலேயே எங்க குடும்பத்துலதான் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க, வேற யார் குடும்பத்துல இந்த அளவுக்கு நெருக்கம் இருக்காது. ஆனால் எங்கள் குடும்பத்துலதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதிக நெருக்கத்துடன் இருந்தார்கள் அப்படிங்கிறத ஒரு பெருமையாகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் இது அனஸ் ரலியல்லாஹு இதை அறிவிக்கிறாங்க. இப்ப இந்த சாரார் என்ன செய்யறாங்கன்னா, அதுல கேள்வி கேட்கிறாங்க. அது எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போவாங்க, அந்நிய பெண்ணுக்கு பக்கத்தில் படுப்பார்கள், அந்த அந்நிய பெண் எப்படி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெண் பார்த்து விடுவார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு என்ன தெரியுமா? அவங்களுடைய குணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் அவருடைய கை தொட்டதில்லை அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்றாங்க. நபிகளார் இடத்துல பையச் செய்வதற்கு யாராவது வந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் இடத்துல நான் கை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி விடுவார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நடந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர் அந்நிய பெண்ணுடைய வீட்டில எவ்வாறு நடந்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இதுதான். மற்றபடி இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பலமான அறிவிப்பாளர்கள் வழியாக வந்த செய்தி. இது ஒரு அறிவிப்பாளர் மட்டுமல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து பல தாபிஈன்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அப்ப இது சந்தேகத்துக்கு இடமில்லாத மிக உறுதியான ஒரு செய்தி. இப்ப இதுல இவங்களுக்கு வந்த குழப்பம் என்ன, பிரச்சனை என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படி அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போவாங்க, அதுதான் கேள்வி. இதுக்கு நம்ம விளக்கம் என்ன சொல்றோம்? நம்ம மட்டுமல்ல, இந்த சந்தேகங்கள் யாராருக்கு வந்ததோ அவங்களுக்கெல்லாம் இமாம்கள் முன்னாடியே விளக்கம் கொடுத்திருக்காங்க.
இமாம்கள் என்ன சொல்றாங்கன்னு, இது மறுக்காதீங்க, மறுக்க கூடாது. ஏன்னா மறுத்தோம்னா அது ஆபத்து. இது உறுதியான செய்தி, இது பாதுகாப்பான செய்தி, பாதுகாக்கப்பட்ட செய்தி. அப்ப மறுக்க முடியாது. அதை எப்படி நாம் சரியாக புரிந்து கொள்வது என்றுதான் முயற்சிக்கணும். அதான் ஈமான். குர்ஆன்ல நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்தா மறுத்துருவோமா? நம்ம சொல்லுங்க, மறுத்துருவோமா? மறுக்க மாட்டோம். ஏன்னா அதை எங்க கொண்டு போய் நிப்பாட்டோம்? ஒரு ஆயத்தை நம்ம அப்படி சந்தேகப்பட்டு மறுத்தோம்னா அடுத்து அதை எங்க கொண்டு போய் விடும்? இன்னொரு ஆயத்துல விடும். அப்ப மொத்த குர்ஆனையும் மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மள என்ன செய்யாது, கொண்டு போயிடும். அதனாலதான் இமாம்கள் ஹதீஸ்கள் விஷயத்திலேயே அந்த அணுகுமுறையை கடைபிடிக்க சொல்றாங்க. நம்மளும் அதை வலியுறுத்தோம். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, அந்நிய பெண்ணை இவங்களா முடிவு பண்ணி அதை மறுத்துட்டாங்க. இதுக்குரிய விளக்கம் என்ன அப்படின்னா, எங்கேயாவது அந்த ஹதீஸ்ல உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய பெண்ணா இருந்தாங்க, அந்நிய பெண்ணா இருந்து நபி அவர்கள் அங்க போனாங்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? இவங்கதான் மூச்சுக்கு 300 தடவை அந்நிய பெண் அந்நிய பெண்ணுங்கிறாங்க. அந்த செய்தியில எங்கேயாவது உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்ணாக இருந்தார்கள், ஆனாலும் நபி அவர்கள் அங்கே போனார்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு கேட்டா இல்லை. அப்ப இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் இடையில மகரமான உறவு இருக்குது. அந்த உறவு இரத்த பந்து உறவு கிடையாது, பால் குடிங்கிற உறவு. உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பால்குடி சிற்றெண்ணெய்ங்கிற கருத்து நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அதுக்கு டைரக்டா ஆதாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே இப்படி இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பழகி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதுவே ஆதாரம். அவர்களுக்கு மத்தியில் நெருக்கமான உறவு இருந்திருக்கு, மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு உறவு அவர்களுக்கு மத்தியில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இதுவே ஆதாரம். இதை தாண்டி நம்ம வேற ஆதாரங்களை தேடி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு நல்லெண்ணம். சாதாரண ஒரு முஸ்லிம் விஷயத்துல வைக்கக்கூடிய நல்லெண்ணத்தை நபி மேல வைங்கிறோம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 2 பேரும் வைக்கிட்டு இருக்கிறாங்க. பெண் முகத்தை ஃபுல்லா மூடி இருக்கிறாங்க. இப்ப இதை நீங்க பாக்குறீங்க. அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர், உங்க நண்பர்னு வைங்க, ஒரு பெண்ணோட போறார். இப்ப நீங்க அவர் மேல நல்லெண்ணம் கொண்டவரா இருந்தா, நீங்க நல்ல மனிதனா இருந்தா எப்படி இதை எடுத்துக்கிறீங்க? ஒண்ணு அவங்க அம்மாவா இருக்கும், அல்லது கூட பிறந்த சகோதரியா இருக்கும், அல்லது அவர் கல்யாணம் முடிச்சிருந்தா அது யாரா இருக்கும், அவர் மனைவியா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க சாதாரணமா போயிருவீங்க. அப்படிதானே? இல்ல அது அந்நிய பெண்ணாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்போமா? முதல் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா அது கெட்ட யோசனை நமக்கு தெரியுது. இவ்வாறு ஒரு முஸ்லிம் விஷயத்துல நம்ம ஆதாரம் இல்லாம இப்படி யூகிப்பது என்னது, அது ஒரு கெட்ட ஒரு யோசனை. ஏதாவது ஒரு உறவு இருந்திருக்கும், உறவு இல்லாம இப்படி போக மாட்டாங்க. சாதாரண ஒரு நண்பர் விஷயத்தில், ஒரு முஸ்லிம் விஷயத்துல இன்னைக்கு அதையும் இவங்க சந்தேகத்துக்குரியதா ஆக்கி வச்சிருக்காங்க. எல்லாமே சந்தேகம். என்னன்னா பெண்கள் முகத்தை மூடுவது ஹராம், முகத்தை மூடக்கூடாது அவங்களுடைய ஃபத்வா படி. அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்துல கிடையாது. முகத்தை மூடுவது ஹராம் என்று யாரும் சொல்லல இது வரைக்கும், இவங்களா கண்டுபிடிச்சது. ஏன் அது முகத்தை மூட ஹராம் சொன்னா அதுக்கு காரணம், யார் யாரோட போறான்னு தெரியாது. பெண்கள் முகத்தை மூடி கொண்டு போனால் யார் யாரோட போறா, அது எதுக்கு உனக்கு? நீ எதுக்கு அதை பாக்குற? யார் யாரோட சுத்துற, அது எதுக்கு உனக்கு? இது ஆராயிறது தான் உன்னுடைய வேலையா? அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும்போதுதான் என்ன பிரச்சனை உருவாகுது? கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாம எப்படி சாதாரணமா ஒரு முஸ்லிம் விஷயத்துல அவங்களுக்கு மத்தியில் ஏதாவது சகோதரிங்கிற உறவு இருக்கும், அண்ணன் சகோதரி, அல்லது தாய் மகன்கிற உறவு இருக்கும், அல்லது கணவன் மனைவிங்கிற உறவு இருக்கும். இதை நம்ம அந்நிய பெண் சொல்லி கிளப்பி விட்டுட்டோம் வைங்க, என்ன ஆகும்? அந்த அவருடைய மானம் கப்பல் ஏறிடும். இவர் இன்னார் ஒரு அந்நிய பெண்ணோடு சுத்தி கொண்டு இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே சைத்தானுடைய எண்ணம் தானே சொன்னாங்க. தன்னுடைய மனைவியோட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோட? தன்னுடைய மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப 2 பேர் வர்றாங்க. நபி அவர்களை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் நின்று உத்து பார்த்துட்டு அப்புறம் வேகமா போறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இல்லைங்க, இவங்க யாரு தெரியுமா? யார் இவங்க? என்னுடைய மனைவி சஃபியா. அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க, ஷைத்தான் இருக்கானே அவன் மனிதனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடுகிறான், உங்க உள்ளத்துல எதையாவது போட்டுருவான்னு நான் பயந்தேன். அப்ப இது யார் போடுற எண்ணம்? எது? ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணிடத்தில் பக்கத்தில் இருக்கும்போது இவர் அந்நிய பெண்ணாக இருப்பார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை போடுறது யாருன்னு கேட்டா ஷைத்தான் போடுவான். சாதாரண ஒரு முஸ்லிம் விஷயத்துல அப்படி நம்ப கூடாதுன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல
அவங்க அந்நிய பெண்ணு இல்லாத ஒரு விளக்கத்தை நீயே எடுத்த. அவங்க அந்நிய பெண்ணு ஹதீஸ்ல இருக்குதா? இல்ல இல்ல. அப்ப நீ ஒரு முஸ்லீமா இருந்தா ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க மாட்டியா? அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க கையால வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க நபி அவர்களுக்கு பெண் பார்த்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு சகோதரன் ஒரு சகோதரி. அங்க இருந்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்திருக்கு? நம்ம கூட பிறந்த சகோதரி இடத்துல நம்ம எப்படி பழகுவோம்? அந்த அடிப்படையில அங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க. அப்ப இதை நீங்க எப்படி எடுத்திருக்கணும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த பெண் நபி அவர்களுக்கு மகரமான ஒரு உறவா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்க தவறான ஒரு செயல்கள் எதுவும் இல்லை. இதை எந்த அளவுக்கு கொண்டு போறவங்க கொண்டு போயிருவாங்க. அப்படின்னா யாரும் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு ஒரு அந்நியால் போகலாமான்னு சொல்லி விபச்சாரம் செய்யற அளவுக்கு இது என்ன செய்வாங்க, கொண்டு போயிருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரெல்லாம் இந்த செய்திகளை அநாகரிகமான முறையில் சித்தரிக்கிறாங்களோ அவர்களுக்கு மத்தியில் தான் மானக்கேடுகள் பரவுகிறது. உண்மை என்ன, யதார்த்தம் என்னன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் விஷயத்துல நாக்கை சுழற்றி அநாகரிகமான முறையில யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுடைய நிலைமைகள் எடுத்து பாருங்க. அப்படி பேசியவர்களுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேசியதை விட பன்மடங்கு இதே பாலியல் விஷயத்தில் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அது வேண்டாம். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகள் விஷயத்துல இன்னும் நம்ம பேணுதலாகவும் பயத்துடனும் நம்ம அதை கையாளணும். அப்ப நாம என்ன சொல்றோம், அவங்க நபி அவர்களுக்கு பால்குடி சிற்றனையா இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு பால்குடி உறவுலாம் தெரியாம இருந்தது, திடீர்னு தெரியும். ஒரு சஹாபியும் உக்பத்து பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, குழந்தையெல்லாம் பெற்றுட்டாங்க, திருமணம் முடிஞ்சு அவங்க மனைவியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப செய்தி வருது, நீங்க 2 பேரும் பால்குடி சகோதரி, அவர் உங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர், உங்களுக்கு பால்குடி சகோதரி, நீங்க அவங்களுக்கு பால்குடி சகோதரர், நீங்க 2 பேரும் ஒரு தாய் இடத்துல பால் குடிச்சீங்க அப்படின்னு தகவல் வருது. 2 பேரும் ஒரே தாய் இடத்துல பால் குடிச்சு கூட 2 பேருக்கு என்ன தெரியல. திருமணம் முடிச்ச பிறகுதான் தகவல் வருது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி கேட்கும்போது நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, கைஃப வக்கது கீழே சொல்லப்பட்ட பிறகு நீங்க எப்படி சேர்ந்து வாழ்வீங்க அப்படின்னாங்க. பிரிய சொல்லிட்டாங்க. இப்ப பால்குடி உறவு என்பது அன்னைக்கு நிறைய தெரியாம இருந்துச்சு. அது மாதிரி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த பால்குடி உறவு சில பேருக்கு பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அல்லது தெரிஞ்சிருக்கலாம். எதுவோ நம்முடைய கடமை என்ன, இது நபியை பத்தி வந்திருக்கு, இவங்க ஒரு நல்ல பெண்மணி, ஷஹீதான ஒரு பெண்மணி, ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரும் அவங்க மத்தியில தவறு எதுவும் நடக்கல, ஒரு சகோதர சகோதரி மாதிரி தான் அவங்க பழகி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பால்குடி உறவுங்கிற அடிப்படையில் சகோதரி உறவு ஏதாவது ஒண்ணு இருக்கும், எடுத்துட்டு முடிஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இதை சொன்னா யூதன் ஏத்துக்குவானா அப்படின்னா, யூதன் ஏத்துக்கிற மாட்டாங்கிறதுக்காக நம்ம காஃபிர் ஆக முடியுமா? அவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வருவது நம்ம கடமையா? நம்ம முயற்சி தான் பண்ணணும். அவன் இஸ்லாத்துக்கு வரான்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்காக அவன் மறுக்கிறாங்க நம்ம மறுக்க முடியுமா? இப்ப கிறிஸ்தவன் இப்படி கேள்வி கேட்பான், அதனால நம்ம இதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுதான் இவங்க குஃபுருக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இது வேண்டாம். இது நம்ம சொல்ற விளக்கம். இந்த விளக்கம் தப்புனா கூட நீங்க இதை விட நல்ல ஒரு விளக்கத்தை கண்டுபிடிங்க, கண்டிப்பா விளக்கம் இருக்கும், மறுக்காதீங்க. ஏதாவது ஒரு உண்மையான விளக்கம், நான் சொன்ன விளக்கம் தப்பா கூட இருக்கலாம், அப்படின்னா இந்த விளக்கத்தை விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வேறு ஒரு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. இத்தனை விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இவங்க அந்நிய பெண்ணா இருந்தா கூட இது தப்பு கிடையாது, பிரச்சனை இல்லை. ஏன்னா போனவர் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்ல அவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பம்சத்தை கொடுத்திருந்தாங்க. என்ன சிறப்பம்சம் சொல்லுங்க? ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி எடுக்க முடியும். ஏன்னா எல்லா மனுஷன்ட்டு ஷைத்தான் இருக்கான், அவன் கெட்டதேவான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க இருக்கக்கூடிய ஷைத்தான் அவர்களுக்கு எதைத்தான் சொல்லுவான், நல்லதை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு பக்குவமானவங்க, அவங்களுக்கு சிறப்பு தகுதி இருக்கிறது. அதனால் அவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே இப்படி அவர்களுக்கு மனசுல ஒரு இறக்க வரணுங்கிறதுக்காக, அவர்களுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கணும் என்பதற்காக நபி அவர்கள் இவ்வாறு நடந்திருந்தா அதுல ஒன்றும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நிராகரிப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன செய்யறாங்க, நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. பல விளக்கங்கள் இருக்கு. நமக்கு நெருக்கமான விளக்கமா தெரியக்கூடியது கண்டிப்பா அவங்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு உறவு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, விளக்கமே தெரியலன்னு சொல்லி
மறுக்க முடியுமா? எந்த விளக்கமும் இல்லை. நீ இப்படி கேள்வி கேட்கிற, என்னால விளக்கம் சொல்ல முடியல, அல்ல எனக்கு விளக்கமே தெரியல, என் கடமை என்ன? அது ஹதீஸ் தான். அது ஹதீஸ் தான், அதை நம்பத்தான் வேணும், அதை மறுக்க முடியாது. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? பதில் தான் சொல்ல முடியாது. தெரிஞ்சா சொல்லுவோம், தெரியாதுன்னா இந்த ஹதீஸை நம்புவோம். நீ கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாதுனாலும் நம்புவோம். அதான் ஈமான். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு பதில் தெரியாம இருக்கலாம், நாளைக்கு ஒரு அறிஞர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அல்ல ஒரு சாதாரண ஒரு மனிதன் கூட இந்த செய்தி இவ்வாறுதான் புரியணும், இதுக்கு இந்த ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அப்ப நாங்க இப்ப நிராகரிச்சுட்டு காஃபீர் ஆயிட்டு அப்புறம் முஸ்லீம் ஆக முடியுமா? எங்க ஈமான் நாங்க பாதுகாக்கணும். எப்பயுமே நாங்க குஃபருக்கு போக முடியாது. ஒரு விஷயத்தை விளக்கம் தெரியாம குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயத்தை நம்புறது ஒரு மூமினுக்கு எந்த வகையிலையும் இழுக்கு கிடையாது. அதுதான் ஈமான், அதுதான் சிறப்பு. விளக்கம் தெரிஞ்சு நம்புறதை விட விளக்கம் தெரியாம நம்புறது தான் என்னது? ஈமான் அதிகம். அது கூருட்டு நம்பிக்கைம்பாங்க. அல்லாஹ் ரசூல் மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது. நான் சொல்ற விஷயம் அறிவுக்கு ஒத்து வருதா, அது சரியானதா தவறானதா இப்படி அலசி பார்த்து நம்புங்க. ஒரு மனுஷன் சொன்னா நம்புங்க. ஆனா அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் ஒரு விஷயத்த சொன்னா அவங்க சொன்னதே போதும் நமக்கு, அது உண்மை என்பது இருக்கு. இதை தாண்டி நம்ம என்ன செய்ய தேவையில்லை. அதனுடைய விளக்கங்கள் தெரிஞ்சாதான் நம்புவோம் அப்படிங்கிறது கிடையாது. தெரியும், முயற்சி பண்ணுவோம். தெரியாட்டினாலும் பிரச்சனை இல்லை, அந்த செய்தி உண்மையானதுதான் அப்படிங்கிறதுல நாங்க சந்தேகம் கொள்ள மாட்டோங்கிற ஒரு தெளிவுடன் நாம் இருக்க வேண்டும். இது மாதிரி நிறைய செய்திகளை மறுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த செய்தியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இவர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பதிலாக. தேநீர் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் தொடரும் இன்ஷா அல்லாஹ்.